அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். மொத்தம் கொள்கையுடைய பாடங்கள் அதில் 123 கொள்கை இருப்பதாக ஏற்கனவே சொன்னோம். அதில் 2வது கொள்கை வலா ஷைஅ மிஸ்லுஹு, அல்லாஹ் ஒருவன், அவனை போன்று யாரும் இல்லை. அதாவது அல்லாஹ்வுடைய உள்ளமை மற்றும் அல்லாஹ்வுடைய தன்மைகளில் அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை என்பது அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய ஒன்றுபட்ட கருத்தாகும். அல்லாஹ்வுடைய பெயர்களிலேயோ அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகளிலேயோ சம்பந்தமாக குர்ஆன்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லையும் என்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார்களோ அதனை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துல மாற்றம் செய்வது, தஹ்ரீஃப் செய்கிறதும் கூடாது. அதே மாதிரி அந்த தன்மைகள், அந்த ஸாத்துடைய விஷயங்களில் எதையாவது ஒன்றை புறக்கணிப்பது அதுவும் கூடாது. அந்த சிஃபத்துடைய பெயர்களில், அந்த தன்மையை குறிக்கும் பெயர்களில் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறதோ அதற்கு மேல் விளக்கங்கள் கொடுப்பதோ கூடாது. மேலும் அல்லாஹ்வுடைய தன்மைகளில் உதாரணங்கள் சொல்வது, தம்சீல் செய்கிறது, இவைகளும் கூடாது. இந்த 4 விஷயங்கள்லையுமே அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மைகளில் செய்வது கூடாது. அடுத்ததாக 3வது கொள்கை வலா ஷைஅ யுஜிஸுஹு, அல்லாஹ்வை பலகீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உலகத்தில் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். வகானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை பலகீனப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கக்கூடிய உலகத்தில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு செயலும் கிடையாது.